கஸ்டமர்களை கவனத்தில் வையுங்கள். எல்லா நேரங்களிலும் உங்கள் பிசினஸில் ஒரு கண் வைத்திருங்கள். மேலும் இந்த தொடர்ச்சியான கவனத்தின் வாயிலாக உங்களது பிசினஸிற்கான மதிப்பினை தினம்தோறும் கொடுத்திடுங்கள். முன்பெல்லாம் ஒவ்வொரு பாரம்பரிய தென்னிந்திய வீடுகளிலும் இட்லி மற்றும் தோசைக்கான மாவரைக்கும் கல் ஒன்று நிச்சயம் இருந்திருக்கும். அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வெட் கிரைண்டர். பின்னாளில் இதனை ரீப்ளேஸ் செய்தது டேபிள் டாப் கிரைண்டர்ஸ். இதுதான் இன்னோவேஷன். ஆரம்பகால வெட் கிரைண்டர் செய்த அதே வேலையைத்தான் இன்றைய காம்பாக்ட் கிரைண்டர்களும் செய்கின்றன. ஆனால் இதில் இல்லத்தரசிகளுக்கு கிடைத்த பயன் என்னவென்றால் நேர சேமிப்பு, எளிதான கையாளும் திறன் மற்றும் குறைவான இடவசதி ஆகியன. பிசினஸில் தொடர்ச்சியான கவனத்தை செலுத்தியதன் விளைவே இந்த மேம்பட்ட வசதிகள் உருவானதற்கான காரணம். அர்ஜுனன் எவ்வாறு பறவையின் கண்களை மட்டும் குறிவைத்து தனது அம்பை செலுத்தினாரோ அதுபோலவே இன்றைய தொழில் முனைவோர்கள் தங்களது பிசினஸில் கஸ்டமர்களின் தேவைகளின் தொடர்ச்சியான கவனத்தை செலுத்துவது அவசியமாகும். போட்டி மிகுந்த இன்றைய பிசினஸ் உலகில் ஏதேனும் ஒரு வகையில் கஸ்டமர்களை வசப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் இருக்கவே செய்கின்றன. இதற்காக போட்டி போட்டு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு வகைகளில் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுவதுண்டு. சாம்ராட் என்ற புகழ்பெற்ற சைவ உணவகம் ஒன்று மும்பையில் உள்ளது. இங்குள்ள வாஷ்ரூமில் கூட டெலிவிஷன் இருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உணவகம் மும்பை பங்குச்சந்தை உள்ள பிரபலமான தலால் ஸ்ட்ரீட் அருகில்தான் செயல்படுகின்றது. தினமும் லஞ்ச் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானோர் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்பவர்களே. இவர்களை கவர்வதற்காகவே இந்த டெலிவிஷன் ஏற்பாடு. வாஷ்ரூமை உபயோகிக்கும் போது கூட ஸ்டாக் மார்க்கெட்டின் நிலவரங்களை தனது கஸ்டமர்கள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்று உணவக நிர்வாகம் சிந்தித்ததன் விளைவே இது. இந்த மாதிரியான சிறு சிறு ஏற்பாடுகள் பெருமளவில் உணவகத்தின் மதிப்பை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தங்களின் கஸ்டமர்களை தக்கவைத்துக் கொள்வதற்கான செயல்பாடாகும். கஸ்டமர்களை கவராத எந்த ஒரு தொழிலும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லையல்லவா? ஆக கஸ்டமர்களின் மீதான கவனம் சாலச் சிறந்தது. எப்போதும் புதுமையை புகுத்துங்கள். தனது நிறுவனம் ஒரு மாரத்தான் ஓட்டம் போன்றது, மாறாக வெறும் 100 மீட்டர் ரேஸ் அல்ல என்கிறார் ஆனந்த் மஹிந்திரா. அதாவது நீண்ட கடுமையான முன்னெடுப்புகள் வளரும் ஒரு வணிகத்திற்கு அவசியம் என்பதையே அவரது கூற்று நமக்கு சொல்கிறது. ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரே மாதிரியான தயாரிப்புகளையோ அல்லது சேவைகளையோ எவ்வளவு நாளைக்குத்தான் கஸ்டமர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது? இதில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக புதிய மாற்றங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். எவ்வளவு நாளைக்குத்தான் அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருப்பது? புதியவற்றை தொழிலில் புகுத்தாதவரை பெருமளவில் சம்பாதிக்கவோ அல்லது இருக்கின்ற மார்க்கெட்டை தக்கவைத்துக் கொள்ளவோ முடியாது. வணிகம் என்பது பணம் சம்பாதிக்கத்தான். இந்த புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாமல் நிதி ரீதியிலான முன்னேற்றத்தை மேற்கொள்ள முடியாது. போதுமான நிதி மேம்பாடு இல்லாமல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திச் செல்வது சாத்தியமற்ற ஒன்று என்பதையும் மனதில் வைப்போம். ஆக ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருமானத்தை பெருக்குவதற்கான புதிய விஷயங்களை பிசினஸில் மேற்கொள்ள வேண்டும். உடுப்பி ஹோட்டல் பற்றி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப காலத்தில் இங்கு பாரம்பரிய உணவுகளான இட்லி, தோசை போன்றவற்றை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தார்கள். பின்பு படிப்படியாக பஞ்சாபி உணவு வகைகளையும் தங்களது மெனுவில் சேர்த்து கஸ்டமர்களுக்கு கொடுக்க துவங்கினர். இன்று இவர்களின் மெனு கார்டை பார்த்தோமானால் சைனீஸ், மெக்சிகன் மற்றும் குஜராத்தி உணவு வகைகளையும் காண முடிகிறது. இவர்களை இவ்வாறு மாற்றத் தூண்டியதற்கான காரணம் என்ன? குடும்பமாக இவர்களது ஹோட்டலுக்கு வரும் கஸ்டமர்களில் குழந்தைகளுக்கு பீட்சா விருப்பமான உணவாக இருக்கிறது. அவர்களது பெற்றோர்களுக்கோ பஞ்சாபி உணவு வகைகள் தேவைப்படுகிறது மற்றும் அவர்களின் தாத்தா பாட்டிக்கு இட்லி, தோசை விருப்பமான உணவாக உள்ளது. இம்மாதிரியான கஸ்டமர்களின் தேவைகளின் மீதான இவர்களின் கணிப்பே இதற்கு காரணம். குடும்பமாக வரும் கஸ்டமர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருப்பதை காண்கிறார்கள். அனைவரின் விருப்பத்தையும் நிறைவேற்றவும் அதே சமயம் மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்களை தவிர்த்து உடுப்பி ஹோட்டல் போன்ற ஹோட்டல்களை விரும்பும் மிடில் கிளாஸ் கஸ்டமர்களை தக்கவைத்துக் கொள்வதற்குமே இந்த மாற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை நாம் என்று நிறுத்துகிறோமோ
அன்றே நமது முன்னேற்றம் தடைபடத் தொடங்கிவிடுகிறது. தொடர்ந்து தினமும் புதியவற்றை கற்றுக்கொண்டே இருப்பது பிசினஸில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. போட்டிகள் நிறைந்த இன்றைய பிசினஸ் சூழ்நிலையானது முழுக்க முழுக்க தொடர்ச்சியான கற்றலை பொறுத்தே அமைந்திருக்கிறது.